நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வு, பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, கல்லூரி பேராசிரியர் தேர்வு, நெட்டு செட்டு போன்ற போட்டித் தேர்வுகள் மற்றும் தகுதி தேர்வுகள் அனைத்துக்கும் பயன்படக்கூடியது. அந்த பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த கணினி தமிழுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற புத்தகம் இது. அந்த புத்தகத்தில் இருந்தால் இப்போ நம்ம செய்தி ஒன்றுனா பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது அமுதம் தமிழ் CD. கம்ப்யூட்டரில் பொருத்தப்பட்டிருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஆங்கிலத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதுனால கம்ப்யூட்டரை நம்ம ஆங்கிலத்தில் இயக்க வேண்டியிருக்கு. அதை நம் தாய்மொழி ஆகிய தமிழில் எப்படி இயக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையான செய்தியெல்லாம் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். சென்னையில் தமிழ் மென்பொருள் தயாரிப்பில் புகழ்பெற்று விளங்கக்கூடியது சாஃப்ட்வியூ கம்ப்யூட்டர்ஸ் வெளியிட்டுள்ள மல்டிமீடியா மென்பொருள் தொகுப்பு, அதுதான் அமுதம் CD. அப்போ அமுதம் CDயை வெளியிட்டது யார்? அமுதம் CD சாஃப்ட்வியூ கம்ப்யூட்டர்ஸ் வந்து மல்டிமீடியா மென்பொருளின் தொகுப்பா இந்த அமுதம் CDயை வெளியிடுறாங்க. இந்த மல்டிமீடியா CDல தமிழக அரசு அங்கீகரித்த தமிழ்நெட் 99 அப்படிங்கிற விசைப்பலகை, அதாவது கீபோர்டு முறை இருக்கு. அதுக்கப்புறம் டாப் மற்றும் டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துருக்களுடன் கூடிய தமிழ் மென்பொருளும் அதில் கொடுக்கப்படுது. அப்போ அமுதம் CDயில் இருக்கக்கூடிய எழுத்துருகள் அப்படின்னா டாப் அப்படிங்கிறது தான். அடுத்து இதில் இன்னும் ஆத்திச்சூடி, திருக்குறள், சின்னங்கள், சித்திரங்கள், புகைப்படங்கள் இது எல்லாமே இந்த மென்பொருளில் எனது இலவசமாக கிடைக்கிறது. தமிழை தகவல் தொழில்நுட்ப புரட்சியின் உச்ச நிலைக்கு கொண்டு செல்ல இந்த CD ரொம்பவே உறுதுணையா இருக்கு. இணையம் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்துல அனைத்து தமிழர்களின் இல்லத்திற்கும் அலுவலகத்திற்கும் பயன்படக்கூடிய வண்ணம் இந்த CD எளிமையாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த அமுதம் CDயில் இன்ஸ்கிரிப்ட் தமிழ் 2000 கணிப்பொறியினுடைய விண்டோஸ் இயக்கத்தளத்துல எந்த ஒரு மின்பொருளிலையும், அதாவது எந்த இதாக இருந்தாலும் MS வேர்டு, எக்ஸல், க்ரோல், ட்ரா அப்படின்னு சொல்லி நிறைய மென்பொருள் இருக்கு. எந்த இயங்குதளத்திலனாலும் இந்த மென்பொருளை கொண்டு நம்ம டைப் செய்ய முடியும். தமிழக அரசினுடைய தமிழ் 99 விசைப்பலகை அச்சுமுறை இந்த மென்பொருள் அமுதம் CDயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அலுவலக கடிதங்கள், இமெயில், DTP, இந்த இணைய வடிவமைப்பு இது எல்லாத்துக்குமே இந்த இன்ஸ்கிரிப்ட் தமிழ் 2000 பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், எழுதி கொள்ளலாம். தமிழ் 99 எழுத்துருகளை பயன்படுத்த கோரி தமிழக அரசாணை கூட என்ன செஞ்சிருக்காங்க, பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தமிழக அரசாணை எந்த எழுத்துருவை பயன்படுத்தினா தமிழ் 99 அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அரசு அலுவலகங்கள்ல புகழ் பெறதுக்கு இந்த அரசாணை கூட என்ன செய்யுது, முக்கியமான ஒன்றா இருக்கிறது. ஆத்திச்சூடி கல்வி நிலையங்கள் மற்றும் அயல்நாட்டு தமிழர்களிடம் நல்ல வரவேற்பை பெற இந்த அவ்வை மூதாட்டி படைத்த ஆத்திச்சூடி அப்படிங்கிற இந்த மென்பொருள் பதிக்கப்பட்டிருக்கு. அந்த CDயில் ஒவ்வொரு ஆத்திச்சூடிக்கும் தனித்தனி ஓவியங்கள் பார்த்தவுடன் புரியக்கூடிய வண்ணத்துல இந்த ஆத்திச்சூடி அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு, வடிவமைக்கப்பட்டிருக்கு. வண்ணமிகு படத்தோட ஒளி அமைப்போட இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அனைவரும் இந்த ஆத்திச்சூடியை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. திருக்குறள் 133 பக்கங்களை புரட்டி படிக்கிறது கஷ்டம். அதனால திருக்குறள் நூல் 3 ஃபைலா இந்த சாஃப்ட்வேர்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அறம், பொருள், இன்பம் தவிர எல்லா குறளோட துணை பகுதிகளையும் அமுதம் CDயின் வாயில நம்ம எளிமையா என்ன செய்ய முடியும், படிச்சுக்க முடியும். அப்புறம் குழந்தைகளுக்கான தமிழ் பெயர்கள் குடும்பத்துல தமிழ் பெயர் புழங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த மென்பொருள் ரொம்ப உதவியா இருக்கு. அப்படி எண்ணம் கொண்டவர்களுக்கு ஆண் பெண் தமிழ் பெயர்கள் தூய தமிழில் அழகிய வடிவில் அமைக்கப்பட்டுள்ள தமிழிலும் இவ்வளவு பெயர் பட்டியல்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிற அளவுக்கு இந்த மல்டிமீடியா பகுதியில இருக்கு. இதை தவிர எல்லாருக்கும் பயன்படக்கூடிய அந்த சித்திரங்கள், புகைப்படம், ஓவியம் இதுவும் இந்த CDயில் இருக்கு. அதோட அந்த கீபோர்டில் ஒட்டி பயன்படுத்துகிற தமிழ் விசை முறை ஸ்டிக்கர்ஸ் கூட அதில் ஸ்டிக்கரும் கையேடும், அதாவது எதில் எந்த கீழே என்னென்ன எழுத்து, எந்த கீயை ப்ரெஸ் பண்ணால் என்னென்ன எழுத்து வரும் அப்படிங்கிற ஸ்டிக்கர்ஸ் கூட அதில் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய விலை 1250. கிடைக்கக்கூடிய இடம் சாஃப்ட்வியூ. இது முன்னாடி கொடுக்கப்பட்ட அந்த இதில் நம்ம இமெயில் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லை வெப்சைட் மூலமாகவும் நம்ம தொடர்பு கொண்டு இந்த அமுதம் CDயை பெற்றுக்கொள்ளலாம். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அடிப்படைகள் 1980 யூனிக்ஸ், டாஸ், மேக்கின்டோஸ் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல முன்னணி மென்பொருட்களாக இருக்கு. முதல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கு
உயிர் போன்றது. அப்போ கம்ப்யூட்டருக்கு உயிர் போன்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு கம்ப்யூட்டரை ஆன் செய்தவுடன் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இயக்க பின்பு தான் அது வந்து இயங்கவே தொடங்கும். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேலே தான் நாம் பிற மென்பொருட்களை எல்லாத்தையுமே பொருத்தி பயன்படுத்த முடியும். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய MS-DOS ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினுடைய அடுத்த கட்ட தயாரிப்பு தான் விண்டோஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோடது MS-DOS, இதுக்கு அடுத்த கட்டது விண்டோஸ். இப்ப MS-DOS கட்டளை வடிவில் இயங்கும். எளிமையாக சொன்னால் கீபோர்டு வாயிலா டைப் அடித்து டாஸை இயக்க என்ன செய்யும் முடியும். விண்டோஸ் சிஸ்டத்தை அடிப்படையில் கம்ப்யூட்டர் ஆன் செய்தவுடன் நேரடியா என்னத்துக்கு வந்துடும், பயன்பாட்டுக்கு வந்துடும். அங்க வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதையும் ஆன் பண்ண வேண்டியது இல்லை. பட வகை ஃபைல்கள் காட்சியளிப்பதால் பாமரரும் மவுஸை கொண்டு கிளிக் செஞ்சு என்ன செஞ்சிடலாம், ரொம்ப இயக்க முடியும். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துல விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 31 பதிப்புக்கு பின்னாடி 3.1 அந்த பதிப்புக்கு அப்புறமா 1995ஆம் ஆண்டு ரொம்ப பிரம்மாண்டமா வெளியிட்டது தான் விண்டோஸ் 95 அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் விண்டோஸ் 98, விண்டோஸ் 2000, ME, XP, விஸ்டா போன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டங்கள் நிறைய வந்திருக்கு. அதாவது அப்டேட் ஆன வெர்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, முதல்ல இருந்தது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 3.1, 1995க்கு பிறகு கொண்டு வந்ததா விண்டோஸ் 95. அதுக்கப்புறம் விண்டோஸ் 98, 2000, ME, XP, விஸ்டா போன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டங்கள்லாம் என்ன செய்யுது வர ஆரம்பிக்கு. இது வந்து அந்த நிரல்படுத்துக அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கூட நமக்கு என்ன செய்யலாம், வினாக்கள் கேட்கலாம். அதனால அதை பார்த்துக்கிறது முக்கியமான ஒன்று. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னது, ரொம்ப எல்லாருக்குமே வந்து இந்த கணினியில வந்து கூட்டா சேர்ந்து பணியாற்றணும் அப்படிங்கும்போது விண்டோஸ் NT அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் இந்த மைக்ரோசாஃப்ட் என்ன செய்யுது, உருவாக்குது. பல கம்ப்யூட்டர்களை மொத்தமா சேர்த்து பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது தற்போது விண்டோஸ் வந்து சர்வதேச அளவில் முன்னணி வைக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். விண்டோஸ் முன்னணியா இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த விண்டோஸ் 98 அப்படிங்கிறது மற்றும் விண்டோஸ் 2000 வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இந்தியாவில் முன்னணி பயன்பாட்டில் இருக்கு. விண்டோஸ் 98, விண்டோஸ் 2000 குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதை சுலபமா என்ன செய்ய முடியும், இயக்க முடியும். கம்ப்யூட்டர் அப்படின்னாலே பயம், அதை இயக்குறது தலைவடிக்கும் சமாச்சாரம் அப்படின்லாம் நினைக்கிறவங்க ஓரிரு நாட்கள்ல இந்த விண்டோஸ் வந்து என்ன செய்யலாம், செயலாற்று முறையை கூர்ந்து பார்த்தால் அதனுடைய எளிமை நமக்கு தெரிஞ்சிடும். அடிப்படையா பார்த்தோம்னா விண்டோஸ் இயங்கு தளத்துல என்ன இருக்கு, அதனுடைய சிறப்பாற்றல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கம்ப்யூட்டர் கல்வி படிக்கிறவங்க ப்ரோக்ராமிங், எம்டெக், டெக்னாலஜி, மல்டிமீடியா, நெட்வொர்க்கிங் இந்த பயிற்சி பாடங்கள் எல்லாம் கம்ப்யூட்டர்ல நம்மளால என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். அடிப்படையா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இயங்குகிறது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறது, எப்படி இயங்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்புறம் கடிதங்கள், கட்டுரை, புள்ளி விவரங்கள், கணக்கு வழக்கு, வர்த்தக பொருளாதார கோப்பு, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கீழுள்ள மென்பொருள் மூலமா இயங்கி இதை வந்து என்ன செய்யலாம், நம்மளால இயக்க முடியும். மாதிரி வங்கிகள் வந்து இன்சூரன்ஸ் மையங்கள், மருத்துவம், அரசு பணிகளுக்கு தரவு பணிகளை சுலபமா செயலாற்ற முடியும். இன்டர்நெட் தளங்களை பார்வையிடுறதுக்கு, இமெயில் அனுப்ப, அதை பெறுறதுக்கு அதுவும் இந்த விண்டோஸ் சாஃப்ட்வேர் மூலமா நம்மளால முடியும். அப்புறம் MP3 பாடல்களை, வீடியோக்கள், உயர்தர விளையாட்டுகள், விர்ச்சுவல் கேம்ஸ் இதெல்லாம் வந்து என்ன செய்யலாம், விளையாடிக்கலாம். வண்ண பணிகள், ஓவிய வேலைப்பாடு, பெயிண்டிங் சாஃப்ட்வேர் இதுவும் ரொம்ப எளிதா இதுல வந்து என்ன செய்யும், விண்டோஸ்ல இருக்கு. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமா நமக்கு நிறைய தகவல்களை குறுகிய அளவுல நம்ம என்ன செய்ய முடியும், சேமித்து வச்சுக்க முடியும். மாதிரி கருப்பு வெள்ளையா பிரிண்ட் எடுத்துக்கலாம். கணக்கியல் பணிகளை, அறிவியல் பணிகளையும் ரொம்ப எளிதா என்ன செய்ய முடியும். அன்றாட நம்முடைய வாழ்வில் சந்திக்கும் பற்பல செயலாக்கங்கள்லையும் ஊடகங்களிலும் தொழில்நுட்பத்திலையும் இந்த கம்ப்யூட்டரும் விண்டோஸும் பின்னி பிணைந்து என்ன செஞ்சிருக்கிறது, செயலாற்றி கொண்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். துவங்கும் சிறப்பு MS-DOS இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த சிஸ்டத்துல வந்து கம்ப்யூட்டர் நம்ம வந்து ஆன் செஞ்ச உடனே கணிப்பொறியில உள்கட்டமைப்பு குறியீடுகளையும் மின்னணு குறிப்புகளையும் முதல்ல அது நமக்கு தெரியப்படுத்திடும். இதுல MS-DOS அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல ஆன் செஞ்ச உடனே உள்கட்டமைப்பும் குறியீடுகள், அடுத்து வந்து மின்னணு குறிப்புகள் நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கணினியின் உபகரண குறிப்புகளை பட்டியலிடும். இந்த பட்டியல் தொகுப்புகள் CMOS மற்றும் பயாஸ் செட் ஆஃப் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. CMOS மற்றும் பயாஸ் செட் ஆஃப் அப்படின்னு அழைக்கப்படுது. கடைசியா நம்ம வந்து கணினியில ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிரேம்டில் வந்து நிற்கும்போது, ஒரு ப்ராம்ப்ட்ல வந்து நிற்கும்போது பிறகு நம்ம வந்து என்ன செய்யணும்னா வேண்டிய மென்பொருளை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் டைரக்டரி பகுதிக்கோ சப் டைரக்டரி பகுதிக்கோ போய் பார்வையிடணும். எங்க அந்த இதெல்லாம் எங்க சேகரிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல போய் நம்ம பார்வையிடணும். ஆனா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் முறையில நம்முடைய கணினியை ஆன் செஞ்ச உடனே CMOS செட் ஆஃப் ஆகியவற்றில் போய் கடைசியா விண்டோஸ் என்ற திரையை வெளிப்படுத்தி
வண்ண வண்ண கலரில் வந்து என்ன செய்யுது, வண்ண வண்ண சின்னங்களுடைய திரைகள் வருது. இதுதான் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது நமக்கு நிறைய குட்டி குட்டியாக வந்து ஃபோல்டர்ஸ் இருக்கும். அதை சொல்ல தற்போது நாம் கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது விண்டோஸ் திரைய டெஸ்க்டாப் ஆகும். அந்த விண்டோஸ் திரை தான் இதுதான் டெஸ்க்டாப்ல இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு என்ன செஞ்சிடும், இந்த விண்டோஸ் இதில் வந்து வந்துடும். அதாவது டெஸ்க்டாப் அப்படிங்கிற பகுதியில் வருது. அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வரைபடங்கள் எல்லாம் ஐகான்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சின்ன சின்ன ஐகான்ஸ்களில் வந்து அனைத்துமே எல்லா வகையான மென்பொருள்கள் தான். அதில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதா அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் நமக்கு தேவையான ப்ரோக்ராமை நம்ம வந்து மவுஸை நிறுத்தி அதில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை தேர்ந்தெடுத்தோம்னா அந்த ப்ரோக்ராமில் நம்ம வேலை பார்த்துக்கலாம். அது மாதிரி இந்த டெஸ்க்டாப் திரையின் அடியில் இரு நிரந்தர ப்ரோக்ராம் பட்டியல் டாஸ்க் பாருங்க கீழே அடியில் இருக்கும். அந்த கீழே அடியில் இருக்கிற அதுதான் வந்து நிரந்தர ப்ரோக்ராம், அதான் டாஸ்க் பார் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த டாஸ்க் பார் விண்டோஸ் உள்ள செல்ல டாஸ்க் பாரின் முதல் கட்டளை பட்டனாக இருப்பது ஸ்டார்ட். இந்த ஸ்டார்ட் பட்டனை கொடுத்து தான் நம்ம எல்லாத்துலயுமே உள்ள போவோம். நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே அங்கே ஸ்டார்ட் அப்படிங்கிறது இருக்கும், அதை கொடுத்து தான் உள்ள போனோம். இந்த விண்டோஸ்ல இந்த பதிஞ்சிருக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம் திறக்க ஸ்டார்ட் பட்டன் மூலமா நம்ம என்ன செய்யலாம், போகலாம். இந்த ஸ்டார்ட் பட்டனை மவுஸ் வச்சு கிளிக் பண்ணும்போது நமக்கு வேண்டிய எந்த பணியையும் நம்மளால ஈஸியா செய்ய துவங்க முடியும். இந்த ஸ்டார்ட் பட்டன் ஒரு பட்டியலாக என்ன செய்யும், காட்சியளிக்கும். இந்த பட்டியல்ல ஸ்டார்ட் மெனு என்று அழைக்கப்பட்டிருக்கும். இந்த ஸ்டார்ட் மெனுல என்னென்ன இருக்கு, அவற்றின் பணிகள் என்ன, அதுக்கப்புறம் அதனோட பணிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ அதில் தான் முதல்ல கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் மெனுவில் ப்ரோக்ராம்ஸ் என்ன செய்யும் இருக்கும் அப்படிங்கிற பட்டியலை கிளிக் பண்ணும்போது, ப்ரோக்ராம் அப்படிங்கிற பட்டியலை கிளிக் பண்ணும்போது ப்ரோக்ராம்களின் பட்டியல்கள் என்ன செய்யும், காட்சியளிக்கும். அதற்கு அடுத்து உள்ள ஃபேவரைட்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணும்போது ஃபேவரைட்ஸில் என்னென்ன நம்ம ஃபேவரைட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் நம்ம போட்டு வச்சுருக்கோமோ அதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், போய்க்கலாம். அதை பயன்படுத்தி உருவாக்கிய பட்டியல்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியும், காட்சி அளிக்கும் அது. அதுக்கப்புறம் மை டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற பகுதியில் நாம் சேர்த்து வச்ச நம்ம ஃபைல் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாம் அங்கே இதில் இருக்கும். அதை தொட்டு அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் மெனுவில் மிக முக்கியமான கட்டளை மெனு என்னன்னா செட்டிங்ஸ். இது வந்து கண்ட்ரோல் பேனல், பிரிண்டர்ஸ், டாஸ்க் பார் மற்றும் ஸ்டார்ட் மெனு, ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ், ஆக்டிவ் டெஸ்க்டாப், விண்டோஸ் அப்டேட்டு, அதுக்கப்புறம் இந்த செட்டிங்லாம் மெனுவில் இருக்கும். அதில் போய் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், எந்த மெனுவானாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஃபோன்ல எல்லாம் செட்டிங்ஸ் பண்ணுறோம்ல அதே மாதிரி தான். இந்த செட்டிங்ஸ் மெனுவை படித்தவுடன் கணினி செய்முறையை வந்து நம்ம பார்வையிட்டாலே நமக்கு விண்டோஸ் பற்றிய ஒரு விழிப்புணர்வு என்ன செஞ்சிடும், கிடைச்சிரும். அடுத்து பார்த்தோம்னா இதுல இந்த இருக்கக்கூடிய இந்த பகுதி விண்டோஸ் பகுதியில என்னென்ன இருக்குங்கிறத இதுல கொடுத்துருக்காங்க. இந்த மெனுல சிறப்பாற்றலை அடுத்து வரும் அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். செட்டிங்ஸ் பார்த்தோம்னா செட்டிங்ஸ் மெனு என்பது மிகவும் அவசியமான ஒன்று. ஸ்டார்ட் மெனுவில் இதர கட்டளை அறிந்த பின்பு பார்க்கலாம். ஸ்டார்ட் மெனுவில் உள்ள ஃபைண்ட் அப்படிங்கிற கட்டளையின் சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டரை இயக்கும் போது அதை செயல்படுத்தும் போதும் இந்த ஃபைல்கள் வந்து நம்ம அறியாம எங்காவது என்ன செய்யப்படும், எங்கேயோ ஒரு இடத்துல சேவ் ஆயிருக்கும், ஆனா எங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ இந்த ஃபைலின் பெயரை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இந்த ஃபைண்ட் கொடுத்து ஃபைலின் பெயரை கொடுக்கும்போது அது ஈஸியா நமக்கு கண்டுபிடிச்சு கொண்டு வந்து தந்துடும். இந்த ஃபைண்ட் மெனுவில் நம்ம பெயரை கொடுத்தா மட்டுமே போதும். எங்கே ஒளிஞ்சு இருந்தாலும் சரி, இடம், தேதி, அளவு எல்லாமே என்ன செஞ்சிடும், கொடுத்துரும். இது இன்டர்நெட் பக்கங்களை தேடுவதற்கும் கூட பயன்படுது. நாம் ஃபைலை தேடுவதற்கு பல வசதிகளில் இங்கே இந்த கட்டளைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய கம்ப்யூட்டரை பல கம்ப்யூட்டரோட நெட்வொர்க் இணைத்தால் லாக் ஆஃப் என்ற பட்டன் வந்து கட்டளை தோற்றமளிக்கும். இந்த கட்டளையை பிறர் பயன்படுத்தாம பாதுகாக்க நம்ம என்ன செய்யணும், லாக் ஆஃப் அப்படிங்கிற மெனுவை வந்து இது பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் மெனுவில் இதற்கு வந்து இந்த டியூன் ஆஃப் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது அடுத்தபடியான இந்த கட்டளை ஷட் டவுன் அப்படிங்கிறது கம்ப்யூட்டரை அடைக்கிறதுக்கு எல்லா வேலையும் முடிச்ச உடனே நம்ம ஆஃப் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்த உடனே ஷட் டவுன் கட்டளையை கொடுத்து நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். ஸ்டாண்ட் பை, ஷட் டவுன், ரீஸ்டார்ட் டு MS DOS மோட் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுத்துருக்கு. இந்த கேள்வியெல்லாம் எழுப்பும் போது மீண்டும் ஷட் டவுன் பட்டனை நம்ம கிளிக் செய்து நம்ம கம்ப்யூட்டர் தானா அணைஞ்சிரும். நம்முடைய பயன்பாட்டில் ஏதாவது சிக்கல் இருந்தா கம்ப்யூட்டர் ஆஃப் செஞ்சுட்டு மீண்டும் இயக்க ரீஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்ப இது வந்து நமக்கு ஒரு ஆர்டரா கூட கொடுத்துடலாம். கம்ப்யூட்டர்ல எதுவும் பாதிப்பா இருந்தா என்ன செய்யணும், லாக் ஆஃப் என்ன பண்ணணும், ஷட் டவுன் எதுக்கு பண்ணணும், ரீஸ்டார்ட் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரி ஸ்டார்ட் மெனுவில் செட்டிங்ஸ் பகுதியை கூர்ந்து நம்ம பார்க்கணும். செட்டிங்ஸ் மெனுல கண்ட்ரோல் பேனல், பிரிண்டர்ஸ், டாஸ்க் பார் இது எல்லாமே ஏற்கனவே ஃபோல்டு, டெஸ்க்டாப், விண்டோஸ் அப்டேட் இது எல்லாமே இருக்கும். விண்டோஸ் வந்து 10 வருடங்களுக்கு முன்பு கம்ப்யூட்டர் அப்படின்னாலே
அது டாஸ் மற்றும் விண்டோஸ் 3.1 அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம பின்னாடி இந்த 99க்கு அப்புறம் விண்டோஸ் 95 98 இப்படி என்ன செஞ்சது யாருனாலும் பயன்படுத்தக்கூடிய வகையில மாறுச்சு அப்படிங்கிறது. அப்புறம் இன்டர்பேஸ் வந்து குழப்பமில்லாத வடிவமைப்பா இருக்கிற காரணங்களால விண்டோஸ் 95 வந்து அப்ப எது இன்டர்பேஸ் குழப்பமில்லாம இருந்த விண்டோஸ் எதுனா விண்டோஸ் 95. அதன் பிறகு விண்டோஸ் 98 ME MD விண்டோஸ் 2000 XP இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து என்ன செய்யுது வருது. இதை நம்ம எதுல பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா அந்த விண்டோஸ் கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே அதுல இது வந்து என்ன செய்யும் வரும். இந்த பயன்பாடு அதிகரிச்சுட்டே வரதுனால இதனுடைய உள்கட்டமைப்பு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். கம்ப்யூட்டர் பயன்படுத்தல பெரும்பாலோர் வந்து விண்டோஸ் இயக்கத்தளத்தையே பயன்படுத்துகின்றனர். பலவித வெளியீடுகள் இருந்தாலும் கூட விண்டோஸ் 2000 தொகுப்பை நிறைய பேர் பயன்படுத்துகின்றனர். மைக்ரோசாப்ட் நிறுவனம் வந்து இயங்குதள ஆராய்ச்சிக்காக நடவடிக்கை எடுக்கிறதுனால புதிய இயக்கத்தளங்களை அறிமுகப்படுத்தியும் மைக்ரோசாப்ட் நிறுவனம் வந்து சாதனை படைக்குது. விண்டோஸோட பயன் ரொம்ப முக்கியமானது. அது டெஸ்க்டாப் தான் தேவை. இது பயனாளருக்கும் கம்ப்யூட்டருக்கும் ஒரு பாலமா வழிநடத்தி செய்து இந்த டெஸ்க்டாப்ல உள்ள ஐகான்கள்லாம் அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய மென்பொருள் அதை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம அதை வந்து என்ன செய்யணும் கிளிக் பண்ணணும். இந்த ஐகான்களை டெஸ்க்டாப்ல வச்சுட்டு நம்ம கிளிக் பண்ணணும். மை கம்ப்யூட்டர், மை டாக்குமெண்ட், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், நெட்வொர்க்கு, அப்புறம் நெய் பவர்வுட், ரீசைக்கிள் இதெல்லாம் அதுல வந்து என்ன செய்யும் இருக்கும். அதுக்கப்புறம் இதுல எந்த இது தேவையோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம். இது நமக்கு கம்ப்யூட்டர் திரையை எடுத்து பார்த்த உடனே தெரிஞ்சிடும். அப்ப டெஸ்க்டாப்ல என்னென்ன இருக்கும் முக்கியமான விஷயங்கள் இதுல கொடுத்ததெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டர், மை டாக்குமெண்ட், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், நெட்வொர்க்கு இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து விண்டோஸ்ல வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனே சாஃப்ட்வேரோட ஐக்கான் வந்து டெஸ்க்டாப் இடது பக்கத்துல வந்துடும். மேல நிறைய சாஃப்ட்வேரோட ஐக்கான்கள் டெஸ்க்டாப்ல இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப எளிதா வந்து என்ன செஞ்சுக்கலாம் இது பண்ணிக்கலாம். சில இதை நம்மளே கூட என்ன செஞ்சுக்கலாம்னா டெஸ்க்டாப்ல போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சில நேரங்களில் டெஸ்க்டாப்ல ஐக்கான்கள் வந்து வரல அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்குள்ள சென்று ஐக்கானை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் செய்யும் போது எல்லா சாஃப்ட்வேர்களுமே ப்ரோக்ராம் ஃபைலுக்குள்ளேயே என்ன செஞ்சிடும் பதிவாகி இருக்கும். ஸ்டார்ட் மெனு விண்டோஸை பயன்படுத்துறவங்க இந்த ஸ்டார்ட் மெனு மூலமா தான் உள்ள போனோம். ஸ்டார்ட் மெனு வந்து பலவித கம்ப்யூட்டரோட பயன்பாடுகளை உள்ளடக்கி ஸ்டார்ட் மெனுவை பயன்படுத்தி நாம் இன்ஸ்டால் செய்த ஒரு சாஃப்ட்வேராக இருக்கும். நம்மிடம் டெலிபோன் இணைப்பு இருந்தா உட்கார்ந்த இடத்துல இருந்தே இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி இன்டர்நெட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தா இதுல இருந்த கண்ட்ரோல் பேனல், பிரிண்டர், டாஸ்க் பார், ஃபோல்டர் ஆப்ஷன், அப்புறம் ஆக்டிவ் டெஸ்க்டாப் இது எல்லா மெனுவை இயக்கி பார்க்க முடியும். ஸ்டார்ட் மெனுவை வந்து செலக்ட் செஞ்ச உடனே ஆப்ஷன்ல ரன் ஆப்ஷனை பயன்படுத்தி எந்த ஒரு சாஃப்ட்வேர்னாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இதுல வந்து இயக்கிக்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி விண்டோஸ் சம்பந்தமா எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் அதுல கொடுத்தோம்னா அதுக்கான விளக்கத்தை நமக்கு அது வந்து என்ன செஞ்சிடும் கொடுத்துரும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபைலை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஃபைண்ட், தேடணும் அப்படின்னா ஃபைண்ட் அப்படிங்கிறத கொடுத்து அதன் மூலமா நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் தேர்ந்தெடுத்துக்கலாம். அது ஃபோல்டரா இருக்கலாம், போட்டோவா இருக்கலாம். அதுக்கான நேம் வந்து நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த நேமை கொடுத்தோம்னா அங்கே செலக்ட் ஆகி நமக்கு வந்துடும். இன்டர்நெட்ல கூட எதுவும் தேடனா கூட இதன் மூலமா நம்ம தேடிக்கலாம். இதில் உள்ள டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம முன்பு பயன்படுத்தின ஃபைல்களை எல்லாம் வரிசைப்படுத்தி அப்படியே இருக்கும். சுலபமா விரைவா நம்ம பயன்படுத்த. அப்புறமா பார்த்தோம்னா இதுல டாக்குமெண்ட்ஸ், இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி ஃபைல்களை வரிசைப்படுத்தி நமக்கு என்ன செய்யும் காட்டும். இந்த ஃபைல்களை நம்மளால என்ன செய்ய முடியும் ஈஸியா பார்த்து அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். அப்புறம் ப்ரோக்ராம், இந்த ஆப்ஷன் ஓப்பன் போது இதுல என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் என்ன செய்யும் ஒன்று ஒன்றா வரும். நம்ம அதுல வந்து என்ன செஞ்சுக்கலாம் அந்த ப்ரோக்ராம் தேவையானதை திறந்து நம்மளால பயன்படுத்த முடியும். கம்ப்யூட்டர் வந்து ஷட் டவுன் ஆனதுக்கு அப்புறம் செய்யாமலே லாக் ஆஃப் செய்தா போதுமானது. அடுத்து வரக்கூடிய நபர் வந்து லாக் ஆஃப் ஆப்ஷனை வந்து வேறொரு பயனாளர் கம்ப்யூட்டர் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள போய் என்ன செய்ய முடியும் பயன்படுத்த முடியும். அதனால லாக் ஆஃப் கொடுத்து கூட என்ன செஞ்சுக்கலாம். அப்புறம் கம்ப்யூட்டரை பூட் செய்ய வேண்டிய அவசியமும் பெரும்பாலும் ஏற்படுறது கிடையாது இந்த லாக் ஆஃப் பண்றதுனால. அப்புறம் ஃபேவரிட்ஸ் ஆப்ஷனை வந்து நம்ம பயன்படுத்தி நிறைய இணையதளத்துக்கு நம்மளால செல்ல முடியும். சுலபமா பலவித இணையதளங்களுக்கு உள்ளதெல்லாம் இந்த ஃபேவரைட்ஸ்ல வந்து நம்ம முதல்ல சேவ் பண்ணி வைக்கணும். நமக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நெட்ல யூஸ் பண்ணும்போது குரோம்ல வந்து இது பண்ணும்போது நமக்கு ஃபேவரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சில ஒரு ஆப்ஷன் வரும். சைட்ல 3 டாட்டா கிளிக் பண்ணோம்னா அது மூலமா நம்ம இதை வந்து என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம். விண்டோஸ்ல வந்து ஒரு அப்ளிகேஷனை எப்படி இயக்கணும் அப்படின்னா விண்டோஸோட இடது மூலையில டாஸ்க் பார்ல உள்ள ஸ்டார்ட் பட்டனை செலக்ட் செய்யணும்.
அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன் இருக்கும், பாப்பப், அதான் நிறைய ஆப்ஷன் ஐகான்கள் வரும். அதில் நம்ம எந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி அதுலேருந்து உள்ளே போய் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்திக்கலாம். இந்த இருக்கா, இதில் உள்ளதான் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரில் வரக்கூடிய இதெல்லாம். இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணால் அதில் உள்ள இது இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குது. இப்போ இதில் ஒன்றை கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்த கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது ஓப்பன், டபுள் கிளிக் பண்ணும்போது அது ஓப்பன் ஆகும். அதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்க முடியும். அதே மாதிரி மேக்ஸிமைஸ் அண்ட் மினிமைஸ், ஒரு இதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஜூம் பண்ணி பெருசாகவும் ஆக்கிக்கலாம், சின்னதாகவும் ஆக்கிக்கலாம். அதுதான் இந்த மேக்ஸிமைஸ் மினிமைஸ் அப்படிங்கிறது. இதுவும் டாக்ஸ் பாரில் கீழே அடியில் வந்து என்ன செய்யும், மைனஸ் ரெண்டு சிம்பிள் தான். இந்த இது மைனஸ் போட்டு ஒரு இதுவும் அடுத்து ப்ளஸ் போட்டு ஒரு சிம்பிளும் இருக்கும். இதில் வச்சுட்டு நம்ம வந்து எப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன செய்யும், அது பெருசாகி ஜூம் அவுட் ஆகும். அடுத்து இதில் வச்சு கிளிக் பண்ணோம்னா அது அப்படியே மினிமைஸ் சிறுசாக என்ன செய்யும் ஆகும். இது வந்து இதில் வந்து என்ன செய்யும், அந்த பெருசாக்குறதும் சிறிதாக்குவதற்குமான ஆப்ஷன்ஸு. இந்த ரீசைசர் மூலமாக நம்ம வந்து இப்போ ஒரு அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பொருள் ஏதோ ஒன்றை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், நெட்டு யூஸ் பண்ணுறதுக்கே மேலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மைனஸ் வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே என்ன செஞ்சிடும், அந்த விண்டோ வந்து அப்படியே க்ளோஸ் ஆகி கீழே அடியில் ஓரமாக இருக்கும். திரும்ப அதில் இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். க்ளோஸ் பட்டன் கொடுக்கணும் அப்படின்னா க்ளோஸ் பட்டனுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், இதை வந்து நம்ம க்ளோஸ் பட்டனாக கொடுக்கணும். விண்டோஸ் வந்து ரீசைஸ் செய்யணும் அப்படின்னா அந்த மவுஸ் மூலமாக நம்ம வந்து என்ன செய்யலாம், நெடுக்கு வாட்டிலோ குறுக்கு வாட்டிலையோ விண்டோஸுடைய அளவுகளை நம்ம எந்த இதில் வந்து பெருசாக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதன் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும், பெருசாக்க முடியும். அதுக்கப்புறம் ரீஸ்டோர், விண்டோஸை வந்து இதற்கு குறிப்பிட்ட விண்டோஸை முதல்ல ரெஸ்டோர் என்ன செய்ய வேண்டும். பிறகு மவுஸை கொண்டு அதன் 4 மூலைகளிலையும் இந்த மூலையில் 4 மூலையிலையும் வந்து என்ன செய்யணும்னா ஏதேனும் ஒரு மூலையில் சிறிதா அல்லது பெரிதாக்குவோ என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து அந்த ஒரு படம் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே வந்து இப்படி ஒரு சிம்பிளை கொடுத்துருப்பாங்க. சிம்பிள் கொடுத்து அதில் ஒரு ஆரோ மாதிரி வரும். இப்போ நம்ம பெருசாக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு ஆரோ இருக்கும், இதை வச்சு இப்படி இழுத்தோம்னா இந்த படம் வந்து என்ன செய்யும், பெருசாகும். சிறுசாகணும்னா இப்படி உள்ளே இழுத்தோம்னா அது வந்து என்ன செஞ்சிடும், சிறுசாயிரும். இப்போ இதன் மூலமாக நம்ம வந்து அந்த படத்தை சிறுசாக்குறதோ அந்த 4 மூலைகள் மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், செய்து கொள்ள முடியும். அப்புறம் நிறைய அப்ளிகேஷனை பார்த்தோம்னா டெஸ்க்டாப்பில் வச்சு பயன்படுத்தி கொண்டு இருக்க முடியும். ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் நம்ம விருப்பப்பட இடத்திற்கு நம்மளால என்ன செய்ய முடியும், டெஸ்க்டாப்பில் இருந்து ட்ராக் பண்ணினா இப்போ வந்து இப்படி ஒரு ஐக்கான் இருக்குது அப்படின்னா மவுஸ் வரும்போது அந்த மவுஸை வச்சு அப்படியே ட்ராக் பண்ணி இப்படி இழுத்தோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை நம்மளால் வேற ஒரு பக்கம் என்ன செய்ய முடியும், நகர்த்தி வைக்க முடியும். விண்டோஸ்லேயே வேற ஒரு இடத்துல நகர்த்தி வைக்க முடியும். இந்த ஃபோனில் செய்கிற மாதிரியே தான் பலவிதமான அப்ளிகேஷன்களுடைய தொகுப்புகளாக இயங்கிட்டு இருக்கு. அதை ஒரே நேரத்தில் 2க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷனை நம்ம ஸ்க்ரீனில் கொண்டு வரணும் அப்படின்னா அல்ட் மற்றும் டேப் விசையை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது டாஸ்க்பாரில் மினிமைஸ் செய்து வைக்கப்பட்டிருக்கும் போது முதல்ல ஆல்ட் விசையை அழுத்தி கொண்டு பிறகு டேப் விசையை வந்து அழுத்தணும். இப்படி 2ஐயும் வந்து அழுத்தும் போது நமக்கு வந்து என்ன செஞ்சிடும், இப்போ ஒரு சிறிய விண்டோஸ் வந்து இதில் டாஸ்க்பாரில் இருந்து வரும். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்க்ரீனையே இப்படி நம்மளால் என்ன செய்ய முடியும்னா இப்படி 2 ஆக்க முடியும். இந்த ஸ்க்ரீனில் இப்போ வந்து இருக்க இடத்த இப்படி 2ஆக பிரித்து இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரீனும் இந்த பக்கம் வேற ஒரு ஃபைலும் இருக்கிற மாதிரி உருவாக்க முடியும். அதை வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி பிரிக்கிற ஆப்ஷன் மூலமாக செய்துக்கலாம். அதே மாதிரி ஐகான்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது, நேமு டேட்டு சைஸ் வைஸாக நம்ம வந்து என்ன செய்ய முடியும், டெஸ்க்டாப்பில் இருக்கிற இதை மவுஸை வச்சு இந்த டேட் அடிப்படையில் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த இருக்குல்ல, இதில் நம்ம அந்த செட்டிங்ஸில் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோ அரேஞ்ச், அலைன் டு கிரிட்டு அதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஒன்று இப்படி குட்டி குட்டி படங்களாக வரும், இல்லை அப்படின்னா டேட்டு டைமோட இப்படி நேம் மட்டும் வர மாதிரி வரும். அது எந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறத நம்மளே வந்து என்ன செஞ்சுக்கலாம், முடிவு பண்ணி அதில் கொடுத்துக்கலாம். இதுக்கும் அந்த இதில் சாஃப்ட்வேர்கள் என்ன செய்யுது இருக்குது. ஸ்க்ரோலிங்னா நம்ம அங்கேருந்து நகர்த்துறதுக்கு ஸ்க்ரோல் பார்கள் வந்து என்ன செய்யப்படுது, ஒரு அப்ளிகேஷன் எந்த ஒரு பகுதிக்கும் போகிறதுக்கு இந்த ஸ்க்ரோலிங் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து வெர்டிக்கல் ஹரிசாண்டல் 2 வகையிலே வரும். இந்த ஸ்க்ரோல் பார்கள் வந்து அதாவது வெர்டிக்கல் ஹரிசாண்டல்னா இங்கே கீழேயும் ஸ்க்ரோல் பார் இருக்கும், இங்கே இந்த சைட்லையும் ஸ்க்ரோல் பார் இருக்கும். அப்போ இதை வச்சு நம்ம அப்படி இழுக்கும்போது இங்கே உள்ளது மேலே போகிறது போகும், இங்கே வந்து இழுக்கும்போது இந்த சைடுக்கு வர்றது என்ன செய்யும், வரும். இதுதான் வந்து ஸ்க்ரோல் ஏரோ அப்படின்னு சொல்லி என்ன செய்ய, ஸ்க்ரோல் பாரில் 2 பக்கமும் உள்ள அம்புக்குரிய ஸ்க்ரோல் ஆரோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிரோம். நடுவில் உள்ளதை ஸ்லைடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த இதை பார்த்துக்கோங்க. இந்த விண்டோவை க்ளோஸ் செய்கிறதுக்கு Alt F4 அப்படிங்கிற பட்டனை நம்ம அழுத்தணும்.
அப்போ எதை வந்து ஸ்க்ரோல் விண்டோவை வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு Alt F4 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கம்ப்யூட்டரில் நிறைய வகையான சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் செய்கிறோம். அதுக்கு எல்லாத்துக்குமே பாஸ்வேர்டு கொடுக்குறது, புதிய ஹார்ட்வேர் இன்ஸ்டால் செய்கிறதுக்கு, இதுக்கு எல்லாமே செட்டிங் ஆப்ஷனில் நிறைய விதமான ஆப்ஷன்கள் நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். அதில் முக்கியமான செட்டிங்ஸில் உள்ளடங்கியதை இங்கே கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் பேனல், பிரிண்டர், டாஸ்க் பார் அண்ட் ஸ்டார்ட் மெனு, ஃபோல்டர் ஆப்ஷன்ஸு, ஆக்டிவ் டெஸ்க்டாப், விண்டோஸ் அப்டேட், இந்த பணிகள் எல்லாம் இந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்கும்ல அதுக்கு பக்கத்தில் டாஸ்க் பாரில் இப்படி கட்டமாக என்ன செய்யும் ஒன்றா இருக்கும். இந்த மாதிரி மெனுக்கள்லாம் இருக்கும். அதில் கண்ட்ரோல் பேனல் ஒரு கம்ப்யூட்டருக்கு இது எல்லாமே கேட்வே மாதிரி இருக்கிறது என்னன்னா இந்த கண்ட்ரோல் பேனல். ஒரு கம்ப்யூட்டருக்கு கேட்வே போல் செயல்படுவது கண்ட்ரோல் பேனல். இது மூலமாக நம்ம சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் செய்யலாம், அதுக்கப்புறம் அதை நீக்க முடியும். பயனாளர் கம்ப்யூட்டரை இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது இந்த கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கேனர், வெப் கேமரா, இது எல்லாத்தையும் இந்த கண்ட்ரோல் பேனல் மூலமாக தான் இந்த கணிப்பொறியோட நம்மளால இணைச்ச முடியும், இணைக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய நிறைய எழுத்துருக்கள், ஃபாண்ட்டு, இதில் வந்து செட்டிங்ஸ்க்குள்ள உள்ள கண்ட்ரோல் பேனல் செட்டிங்ஸில் போனோம்னா டேட் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டேட் அண்ட் லாங்குவேஜ்னு கொடுத்துருவோம். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதில் இருக்கிற ஃபாண்ட் என்னவோ அதை நம்ம கொடுத்து என்ன செஞ்சுக்கலாம், இது பண்ணிக்கலாம். கீபோர்டு ஆப்ஷன் அதில் நம்ம கொண்டு வந்துக்கலாம். சவுண்டு, ஆடியோ, அப்புறம் இந்த டிவைஸ் உள்ள அளவுகளை வந்து குறைக்க, கூட்ட, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் வந்துடலாம். இதில் வந்து கண்ட்ரோல் பேனலில் accessibility, ஆப்ஷன், ஆட் நியூ ஹார்ட்வேர், ஆட் ரிமூவ் ப்ரோக்ராம், டேட்டு, டைமர், டிஸ்பிளே, ஃபாண்ட்டு, அதாவது இந்த மானிட்டரை ஃபுல்லாக எந்தெந்த மாதிரிலாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும், அந்த மானிட்டரோட என்னத்தெல்லாம் இணைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அதில் என்ன செஞ்சிடும் வந்துடும். இதன் மூலமாக நம்ம அந்த வந்து கண்ட்ரோல் பேனல் மூலமாக நம்மளால் இணைக்க முடியும். கண்ட்ரோல் பேனலை பயன்படுத்தி புதிய பார்ட்னர்ஸை இன்ஸ்டால் செய்கிறது, புதிய ப்ரோக்ராமு, இது எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த ஃபாண்ட் அப்படிங்கிறது வந்து ரெண்டு வகையில் இருக்குது. ஒன்று TTF ட்ரூ டைப் ஃபாண்ட்டு, மற்றொன்று ATM அடோப் டைப் மேனேஜர் அப்படின்னு கொடுக்கப்படுது. இந்த TTF ஃபாண்ட்டில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்ஸ்கள் விண்டோ மூலமாக நிறையா இந்த ஃபார்மேட்டில் உள்ள ஃபாண்ட் எல்லாமே விண்டோஸ் மூலமாக சுலபமாக நிறுத்திடலாம். ATM ஃபாண்ட்ஸு நிறுவ ATM இன்ஸ்டாலர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் அவசியம். TTM ஃபாண்ட்ஸை எப்படி நிறுவுவது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கண்ட்ரோல் பேனலில் ஃபாண்ட்ஸ் ஃபோல்டரை செலக்ட் செஞ்ச உடனே விண்டோஸில் ஏற்கனவே கம்ப்யூட்டரில் உள்ள ஃபாண்ட்ஸ் எல்லாமே தெரியும். இதில் புதிய ஃபாண்ட்ஸை வந்து இன்ஸ்டால் செய்ய இதில் நிறைய ஃபைல்கள் அந்த இது எல்லாமே இருக்கும். இப்போது ஆட் ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிறதுல தலைப்பில் சிறிய விண்டோ தோன்றும். இதில் வந்து ஃபாண்ட்ஸ் அண்ட் டிரைவை தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செஞ்ச உடனே லிஸ்ட் ஆஃப் ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல எல்லா ஃபாண்ட்ஸ்களையும் நம்ம டிஸ்பிளே ஆகும். அப்போ செலக்ட் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எல்லா ஃபாண்ட்டுமே ஓகே ஆகி கிளிக் ஆகி வந்துடும். இப்போ தமிழ் மற்றும் பிற மொழி அப்படிங்கிற வகையான இதில் வந்து TTF ஃபாண்ட்ஸாக இருந்தால் இந்த முறையில் TTF முறையில் இன்ஸ்டால் செய்யறதுக்கு எந்த வகையான சாஃப்ட்வேருமே அங்கே தேவையில்லை. அப்புறம் ஏடிஎம் முறையில் நம்ம இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன செஞ்சிடலாம், ATM அந்த இது பார்த்தோம் இல்லையா, அந்த முறையிலையும் நம்ம ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிஸ்டம் பார்த்துட்டோம் அப்படின்னா சிஸ்டம் ஐக்கானை பயன்படுத்தி சிஸ்டமில் இருக்கக்கூடிய திறன் எவ்வளவு, கொள்ளளவு, அதாவது அதோட ஸ்டோரேஜ் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ப்ரோக்ராம்ஸில் நம்ம வந்து சாஃப்ட்வேர்ஸ் வந்து என்ன செய்யலாம், இதில் ஆட் பண்ணலாம். இந்த ஐக்கானை வந்து இது பண்ணி டிவைஸ், புதிய எக்ஸ்டர்னல் டிவைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கம்ப்யூட்டரோட இணைக்கக்கூடிய கீபோர்டு, மவுஸு, வெப் கேமரா, டிஜிட்டல் கேமரா, ஸ்கேனர், இது எல்லாத்தையுமே நம்மளால் ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி ஆட் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பண்ணால் கண்ட்ரோல் பேனலில் உள்ள முக்கிய ஐக்கான் தான் இது. இந்த புதிய சாஃப்ட்வேரை இது இன்ஸ்டால் செய்யவோ, இந்த இன்ஸ்டால் செய்யப்பட்ட சாஃப்ட்வேர்களை நீக்கிறதுக்கோ இந்த ஆட் அண்ட் ரிமூவல் சாஃப்ட்வேர் இது வந்து என்ன செய்யுது, நமக்கு பயன்படுது. இந்த சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை நீக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ரிமூவ் ஐக்கானை கிளிக் செஞ்சு நீக்கிக்கலாம். ஆட் புதுசாக சேர்க்கணும்னா ஆட் ஐக்கானை போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டேட் அண்ட் டைமர் டேட்டும் நம்ம தப்பாக இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வரும். அப்புறம் டிஸ்பிளே ஐக்கான், டிஸ்பிளேல வந்து என்னென்ன தெரியணும், டிஸ்பிளேயோட கலர் என்ன, அதோட ஃபாண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்பிளே சேவர், அந்த ஸ்க்ரீன் சேவர் கூட நம்ம அதில் வந்து என்ன செஞ்சுக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் டெஸ்க்டாப்போட பேக்ரவுண்ட் என்ன புகைப்படத்தை வரணும், அது என்ன வண்ணத்தில் வரணும் அப்படிங்கிறதையும் நம்மளால என்ன செய்ய முடியும், அந்த ஸ்க்ரீன் சேவரை நம்ம வைக்க முடியும். பேக்ரவுண்ட் ஆப்ஷனில் புகைப்படங்கள் மட்டும் கொண்டு வரணும்,
கொண்டு வர முடியும். ஸ்க்ரீன் சேவர் ஆப்ஷனில் அசையும் படங்கள், முப்பரிமாண ஓவியங்கள் இது எல்லாத்தையும் வந்து என்ன செஞ்சிடலாம், கொண்டு வரலாம். அது அப்பப்போ வந்து சில இமேஜஸ் வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கும்னா மாறி மாறி வந்துட்டே இருக்கும். தொடர்ச்சியாக 1 நிமிடம் பயன்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரில் வச்சிருக்கக்கூடிய ஸ்க்ரீன் வந்து திரையில் வந்துடும். குறைந்தபட்சம் 1 நிமிடத்துக்கு மேலே 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம கால அவகாசம் அந்த ஸ்க்ரீனுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். அப்புறம் அப்பியரன்ஸ், டாஸ்க் பார் மற்றும் ஆப்ஷன்கள் வந்து எந்த மாதிரி தோற்றம் தரணும் அப்படிங்கிறத நம்ம அங்கே வந்து என்ன செஞ்சுக்கலாம், அந்த அப்பியரன்ஸில் கொடுத்து பார்த்து ப்ரிவியூ பார்த்து நம்ம வந்து சேவ் பண்ணி என்ன செஞ்சிடலாம், வச்சிடலாம். அடுத்து செட்டிங்ஸில் ஸ்க்ரீன் ரெவல்யூஷன்ஸ் மாற்றி ஸ்க்ரீனோட இது வந்து அமைப்பு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அதில் வந்து என்ன செஞ்சுக்கலாம், மாற்றி கொடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிண்டர் வந்து எப்படி இணைக்கணும் அப்படின்னா ஆட் பிரிண்டர் ஐக்கானை கிளிக் செஞ்சால் ஆட் பிரிண்டர் விசார்ட் அது வரும். அது வந்து வந்ததும் நெக்ஸ்ட்டு அந்த பட்டனை கிளிக் செஞ்ச உடனே லோக்கல் பிரிண்டரோட நம்ம இணைச்சிடலாம். நெட்வொர்க் பிரிண்டரோட இணைக்கணும்னா அதுலேயும் இணைச்சிக்கலாம். இந்த மாதிரி அதில் கேட்குறத நம்ம கொடுத்துட்டு இணைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் டாட் மேட்ரிக்ஸ், லேசர், அந்த பிரிண்டரோட வகை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்து அதை பிரிண்டர் மூலமாக நம்ம இந்த கம்ப்யூட்டரில் பிரிண்டரை வந்து இணைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை வந்து இது கொடுக்குறோன்னா பிரிண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன செஞ்சிடும், அந்த பிரிண்டர் ஆப்ஷனுக்கு போயிடும். அந்த பிரிண்டரை கேட்கும்போது அந்த பிரிண்டரை செலக்ட் பண்ணோன்னா அது போய் என்ன செஞ்சிடும், நமக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் ஆட்டோ ஹைடு டாஸ்க் பார், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த டாஸ்க் பார் கீழே அடியில் இருக்கிற டாஸ்க் பார் இல்லாமல் கூட நம்ம வைக்க முடியும். டாஸ்க் பாரோட வலது மூலையில் சிறிய அளவில் கடிகாரம் வந்து என்ன செய்யும் இருக்கும். அதில் வந்து கம்ப்யூட்டரு அதில் செட் செஞ்சு நேரத்தை இது எல்லாத்தையும் வச்சுட்டு ஷோ த கிளாக் அப்படின்னு நம்ம கொடுத்து வச்சிடலாம். விண்டோஸில் பலதரப்பட்ட ஃபோல்டர்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி விண்டோஸ்லேயோ அல்லது புதிய விண்டோலையோ இந்த மவுஸை கிளிக் பண்ணி இதில் வந்து MS பெயிண்ட்டு, கால்குலேட்டரு, அதுக்கப்புறம் பேட் பேடு இது எல்லாத்தையும் நம்மளால என்ன செய்ய முடியும், அந்த இது மூலமாக ப்ரோக்ராமை செட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் டிஸ்க்கு டிஃப்ராக்மெண்டர் அப்படின்னா ஸ்டார்ட் மெனுவில் ப்ரோக்ராம் அசசரிஸ் சிஸ்டம் டூல்ஸு அதில் போய் இது போனோம் அப்படின்னா அதை பயன்படுத்தி தரவு பணிகளையும் தகவல்களையும் இது வந்து சேமிக்குது. ஹார்ட் டிஸ்கில் இது போய் எல்லாத்த செய்திகளையும் என்ன செய்யுது, சேமித்து வைக்கு. அப்போ ஒரு ஃபைலை திறக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னா இந்த வெற்றிடங்களெல்லாம் டிஸ்க் ட்ராக்மெண்ட் அப்படிங்கிறதுல நிரப்பி தகவல்ல துண்டுகளை வந்து சரியாக அடுக்கி அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை மாதம் ஒரு முறை இயக்கி சிறப்பாக என்ன செய்யலாம், செயல்பட வைக்கலாம். இது வந்து இந்த நிகழ்வோட இந்த கம்ப்யூட்டரோட மொத்த ப்ரோக்ராம் லிஸ்ட்டு எப்படி கம்ப்யூட்டரை இயக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இதை வினாவாக கேட்கும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு கூட அசசரிஸு சிஸ்டம் டூல் ஸ்கேன் டிஸ்க்கு சரியா அப்படின்னு கூட என்ன செய்யலாம், கொடுத்து கேட்கலாம். அப்படி கேட்டாலும் நமக்கு என்ன செய்ய தெரியணும், பதில் சொல்ல தெரியணும். அது மாதிரி மானிட்டரில் என்னென்ன இருக்கும், கண்ட்ரோல் பேனல் மூலமாக நம்ம என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத கூட கேள்வியாக வரலாம். அதனால இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஒரு தெளிவாக நம்ம ரொம்ப எளிதானது தான். கம்ப்யூட்டர் இயக்கும்போது என்னென்ன இருக்குங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அனுபவபூர்வமாகவே இதுக்கான விடைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், எழுதிவிடலாம். சேனல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் லிங்க் கீழே கொடுக்குறேன், குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் அவைலபிள், கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நன்றி.